ஓம் நம சிவாய. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. அரண்நாமம் 1000 சிவபெருமான் நல்ல பலம் பொருந்தியவராக இருந்தாலும் எளிமையாக எல்லோரும் அண்டக்கூடியவராக அழகாக இருக்கார் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த 302வது திருநாமம் எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஓம் சர்வகாமவராய நமஹா அப்படின்னு இருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா, விரும்பப்படுற பொருளெல்லாம் சிறந்தவர் இவர் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனான நமக்கு எத்தனையோ விருப்பங்கள் இருக்குது, எவ்வளவோ தேவைகள் இருக்குது, அதுக்கு ஏற்ற பொருள்கள்லாம் இருக்குது, அது நமக்கு விரும்பி அடையிறாப்புலையும் இருக்குது. இப்படி நாம் என்னெல்லாமோ இது வேணும் அது வேணும், இந்த பொருள் வேணும் அந்த பொருள் வேணும், இத்தனையும் ஆசைப்படுறோம் இல்லையா? ஆனால் இப்படி நாம் ஆசைப்படக்கூடிய அந்த பொருள்கள்லேயே ரொம்ப உயர்ந்ததான எது? இனிமேல் இதுக்கு மேலே உயர்ந்தது கிடையாது. இது கிடைச்சிடுத்துன்னா அதுக்கப்புறம் இனிமேல் அதுக்கு மேலே கிடைக்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறாப்பில் ஒரு பொருள் உண்டா அப்படின்னா, அந்த பொருள் தான் சிவபெருமானான இந்த பரம்பொருள். அதனால தான் அதுக்கு பேர் பரம்பொருள். பரம்பொருள் ரொம்ப பொருள் நிறைந்த வார்த்தை இது. பரம்பொருள் பரம்பொருள் அப்படின்னு சொல்கிற இந்த வார்த்தை. ஏன்னா பொருள்லாம் எத்தனையோ பொருள் இருக்குது, அதில் பரம் அப்படின்னாலே உயர்ந்தது அப்படின்னு அர்த்தம். இருக்கக்கூடிய பொருள்கள்லேயே மிக உயர்ந்த பொருள் எதுன்னர், அந்த கடவுளான அவர் தான். அவரை அடையிறதுக்குத்தான் நமக்கு எல்லோருக்கும் ஒரு பேரின்பம் அப்போ தான் கிடைக்கிறது. மற்ற இந்த உலகத்தில் இருக்கிற பொருள்கள்லாம் வெறும் சிற்றின்பம் தான், ஏதோ தற்காலத்துக்கு தான் இன்பம் கிடைக்கிறது. இன்னும் சில சமயத்தில் என்ன பண்ணுறதுன்னர், முதல்ல அது வரத்தே இன்பமாக இருந்ததே, அப்புறம் கொஞ்ச நாளில் என்ன ஆகிடுதுன்னா அழுத்து போயிடுது, துன்பமாக கூட போய்டுறது. எவ்வளோ சாமான்கள்லாம் நம்ம லோனை போட்டு கடனை போட்டு இன்ஸ்டால்மெண்ட்டில் 1க்கு 3 பணம் கொடுத்து இப்படிலாம் வாங்கிக்கிறோம். அப்புறம் என்ன பண்ணுறோம், அதை தூக்கி எங்கேயோ அங்கேயும் இங்கே வச்சு அதை கண்டு கோச்சிக்கிறோம். இது ஒன்றும் இந்த இடத்துல இடைஞ்சல அப்படின்னு இப்படியே சொல்கிறோம். அப்படின்னா ஒரு காலத்தில் இந்த பொருள் தானே நமக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது, அப்படி வேணும்னு ஆசைப்பட்டு ஏங்கி வாங்கினாள். ஆனால் இப்போ ஏன் அப்படின்னா, இதுதான் இந்த உலகத்தில் உள்ள பொருள்களில் எல்லாத்துக்கும் இப்படி தான் குணம். வேணும்னு ஆசையாக இருக்கும், அது வந்தோடனே கொஞ்ச நாளைக்கு வேணால் அதோட மோகம் நமக்கு ரொம்ப இன்பத்தை கொடுக்குறாப்புல இருக்கும். ஆனால் போக 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 அதில் உள்ள நமக்கு அந்த சுவாரஸ்யம் போயிடும். அதனால தான் அதுக்கு பேர் சிற்றின்பம்னு பேர். ஏதோ கொஞ்ச நேரத்துக்கு டெம்பரவரியாக கொஞ்ச நாளைக்கு தான் அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் அந்த கடவுளான பரம்பொருளான அந்த பரமேஸ்வரன் எப்படி இருக்கார் அப்படின்னர், அன்பே சிவமாக இருக்கிறதுனால, ஆனந்தமே வடிவமாக இருக்கிறதுனால அது என்றைக்கும் குறையாத இன்பத்தை கொடுத்துட்டே இருக்குது. இன்பம் கிடைச்சா மட்டும் போகாது, திருப்தி கிடைக்கணும். அது என்ன முக்கியம்? எனக்கு எல்லாம் இருக்குது, எதேஷ்டமாக இருக்குது, நிறைய இருக்குது, ஆனால் திருப்தி தான் சார் இல்லை, நிம்மதி தான் சார் இல்லை, சந்தோஷம்தான் சார் இல்லை அப்படின்னா இந்த பொருள்லாம் இருந்தே பிரயோஜனம் இல்லையே, தேவையில்லையே. ஆனால் இந்த பரம்பொருளான இவர் என்னன்னு, இவர் கிடைக்கிறது தான் அரிது. அப்படி கிடைச்சுட்டார்னா என்ன ஆச்சுன்னர், அதுக்கப்புறம் இனிமேல் நம்ம அடைய வேண்டியதே ஒன்றும் இல்லை. அதனால்தான் அந்த பரம்பொருளான இவர் விரும்பப்படுற பொருட்களெல்லாம் உயர்ந்தவர் அப்படின்னு சர்வகாம வராய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம இதை ஆசைப்படக்கூடிய பொருள்கள்லேயே ரொம்ப உயர்ந்த பொருள் இவர் தான் அப்படின்னு சொல்கிறது. இப்படி இருக்கக்கூடிய அவர் எப்படி இருக்கார் அப்படின்னர் 303வது திருநாமம் சொல்கிறது, ஓம் சர்வதாய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா, எல்லாவற்றையும் அழிப்பவர். இதுக்கு முன்னால் திருநாமத்தில் நமக்கு என்னென்ன வேணுமோ நம்ம விரும்பி ஆசைப்படுறோமோ அதிலே உயர்ந்த பொருள் இவர் தான் சொன்னார். அடுத்ததே என்ன சொல்லியிருக்குன்னர், நாம் எதெல்லாம் விரும்புகிறோமோ அந்த விரும்புகிற பொருள் அத்தனையும் அழிக்கக்கூடியவர். மாணிக்கவாசகர் சொல்கிறாரு, வேண்டத்தக்கதறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ அப்படின்னு. வள்ளலார் சொல்கிறார், எண்ணிய நான் எண்ணியவார் எமக்கருளும் தெய்வம் அப்படிங்கிற.
நான் என்ன நினச்சேனோ என்ன ஆசைப்பட்டேனோ அதை அப்படியே எனக்கு கொடுக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு அம்பலத்தை ஆடுகின்ற தெய்வம் அதே தெய்வம் அப்படிங்கிறவர். அந்த சிற்றம்பலத்தில் ஆடின்னு இருக்காரே காலத்துக்கு அதுன்னா தெய்வம் அப்படின்னு வள்ளலார் சொல்கிறார் இல்லையா. இப்படி எல்லோரும் கொண்டாடுறாப்புல நாம் என்ன ஆசைப்படுறோமோ அதை கொடுக்கக்கூடியவராக இருக்கார். இப்போது இந்த 302வது திருநாமம் 303வது திருநாமம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தோம்னா அப்போ என்ன தெரியறதுன்னு, நம்ம எதெல்லாம் ஆசைப்படுறோமோ அதெல்லாம் கொடுக்கக்கூடியவர்னு தெரியறது. ஆனால் நாம் எதை ஆசைப்படணும் அப்படின்னார், எனக்கு இதெல்லாம் வேண்டாம்ப்பா ஒன்றை கொடுன்னு கேட்கணும். மாணிக்க வாசகர் தான் சொல்கிறார், தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா ஆறுகளோ சதுரர் அந்தம் ஒன்றிலா ஆனந்தம் பெற்றேன் அப்படிங்கிறார். முடிவே இல்லாத பேரின்பத்தை பெற்றுட்டேன். எதனாலன்னர், ஒன்றை நீ எனக்கு கொடுத்ததுனால அப்படின்னு. அப்போது நம்ம ஆசைப்படுறதுலேயே பெரிய ஆசையாக என்ன இருக்கணும் அப்படின்னார், அந்த பரம்பொருளையே அடையணுங்கிறது தான் ஆசையாக இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய அவர் நாம் எதை விரும்பினாலும் அதை தரார், நமக்கு என்ன ஒரு ஆபத்து வந்தாலும் அதையும் தரார் அப்படின்லாம் சொல்கிறோம். இதில் பார்த்தா இந்த தியாகராஜ லீலையில் 307வது ஒரு லீலை என்ன அப்படின்னா, ஒரு திருவாரூரில் ஒரு வேதியர் இருந்தார். அவர் நல்ல சத்தான வேதியர். அவர் என்ன பண்ணுவார், இந்த தியாகராஜருக்கு உற்சவம்லாம் நடக்கும் இல்லையா, அதில் துலா மாதத்தில் திருவிழா நடக்கும். துலா திருவிழா வந்து காவேரியில் துலா ஸ்நானம் அப்படின்னே ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த திருவிழா நடக்கும். அந்த உற்சவம் நடக்கிறதே எந்தெந்த ஊர்லேருந்தெல்லாமோ வந்து இந்த நீராடி சாமி தரிசனம் பண்ணும்லாம் வருவா, யாத்திரிகர்கள்லாம் வருவா. இவர்களுக்கெல்லாம் அன்னம் பாலிக்கிறது. தானத்திலேயே சிறந்தது அன்னதானம். அதனால் இந்த அன்னதானம் பண்ணணும் அப்படின்ட்டு இவர் ரொம்ப முயற்சி பண்ணி எல்லாம் பண்ணக்கூடியவர். இதெல்லாம் இவரோட பெருமையை கேட்டுட்டு இவர்கிட்ட தியாகராஜர் ரொம்ப அருள் பண்ணின்னு இருக்கார், இவர் நல்லவர் அப்படின்னு தெரிஞ்சுன்னு என்ன பண்ணுறா, சங்கபாண்டியன் பாண்டியராஜா அவரோட பட்டத்து ராணி அந்த அம்மா என்ன பண்ணினா மதுரையிலேருந்து இவரை பற்றி தெரிஞ்சுண்டு ஆரூருக்கு வரா. ஆரூர்கிட்ட வந்து இந்த வேதியர்கிட்ட சொல்கிறா, நீங்கள் இவ்வளவு நல்லதெல்லாம் பண்ணின்னு இருக்கீள், உங்களுக்கு நல்ல அருள் இருக்குது, அதனால் என்னோடய கணவனுக்கு கொஞ்சம் உடம்பு சௌரிய குறைவெல்லாம் இருக்குது, அந்த குணமாகி அவர் நல்ல தீர்க்க ஆயுளோடு இருக்கணும் அப்படின்னு இந்த அம்மா வேண்டிக்கிறார். எல்லா பெண்களுமே நமது கலாச்சாரத்தில் என்ன வேண்டிக்கிறா அப்படின்னா, தாங்கள் எப்போதும் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் அப்படிங்கிறது தானே ஆசை. அதனால் கணவனுக்கு அந்த தீர்க்க ஆயுள் வேணும் அப்படின்னு கேட்குறா. நீங்கள் அருள் செய்யணும், ஆசி கூறணும் அப்படின்னு சொன்னால் அந்த வேதியர் சொன்னார், என்னம்மா அதுன்னு இப்படி ஒரு பெரிய ராணியாக இருக்க எல்லாம் உனக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு, ஆனால் ஒரு மனுஷனான எங்கிட்ட வந்து இதை கேட்குறியே, அதனால் இதை கொடுக்கக்கூடிய சக்தியெல்லாம் எனக்கு இருக்கிறதா தெரியல, நீ ஒன்று வேணா பண்ணு, இது எதை கேட்டாலும் நாம் விரும்பிய அத்தனையும் கொடுக்கக்கூடியவர் தியாகேச பெருமான், அவரிடம் வேண்டிக்கோ, அவரை நினச்சி வேண்டிக்கோன்னு சொல்கிறான். உடனே இந்த ராணி என்ன பண்ணுறா, போய் கமலாலயத்தில் மூழ்கி கிட்டத்தட்ட 3 வருஷம் அங்கேயே தவம் பண்ணின்னு இருக்கா. தவம் பண்ணினா இவளோட இந்த ராணியோட தவத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு சிவபெருமான் எய்த்தாப்பில் வர்றார். வந்து உனக்கு என்ன வேணும்னு உடனே கேட்டுக்கோ அப்படிங்கிறான். ஏன்னா இவள் தாரண யோகத்தினால அப்படின்னா 3 வருஷம் கடுமையான தவம் பண்ணியிருக்கா. கேட்டால் அந்த அம்மா சொன்னால், வேறு ஒன்றும் வேண்டாம், என்னோடய கணவர் ராஜாவாக இருக்க நாடு ஆடின்னு இருக்கார், அவருக்கு சிரஞ்சீவித்துவம் வேணும் அப்படின்னு கேட்டாள். சிரஞ்சீவித்துவம் அப்படின்னா நீண்ட ஆயுளோடு இருக்கிறது, இது வேணும் அப்படின்னு கேட்டால் தியாகேச பெருமானை என்ன பண்ணாருன்னார், அப்படியே கொடுத்தேன் அப்படின்னு. எங்கே இந்த சிரஞ்சீவித்துவத்தை எங்கேயோ மார்க்கண்டேயருக்கு கொடுத்தார், அந்த ரிஷிக்கு கொடுத்தார், இந்த ரிஷிக்கு கொடுத்தார் அப்படின்னு எல்லாம் நாம் புராணங்களில் பார்க்குறோம். ஆனால் இங்கே என்ன அப்படின்னார், ஒரு பாண்டிய ராஜாக்காக இவர் அருள் செஞ்சிருக்கார் அப்படின்னு தெரியுது. அதனால் யார் யார் என்ன விரும்புகிறாளோ அதை கொடுக்குறார், அவ்வளோதான். அந்த விருப்பத்துலேயும் எப்படி இருக்குது அப்படின்னார், அவர்களோட பக்குவத்துக்கு ஏற்றாப்பில் விருப்பம் இருக்கும், பக்குவத்துக்கு ஏற்றாப்பில் தான் விருப்பம் இருக்கும். ஒரு சாதாரண ஆளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், நம்ம வறுமையில் இருக்கிறவாளாக இருந்தால் பொருள் வேணும், அது வேணும், இது வேணும்னு கேட்போம். பசியாக இருந்தால் உணவு வேணும்னு கேட்போம். நமக்கு படிப்பு வேணும் அப்படின்னாக்க
அறிவுக்கு கேட்குறோம். இப்படி நமக்கு என்ன தேவையோ அதை கேட்குறோம். அது நமக்கு தகுதிக்கு ஏற்றாப்பில் கேட்குறோம். எனக்கு இதுக்கு மேலே பெருசாக ஒன்றும் கேட்க தெரியாது அப்படின்னா, இதுக்கு முன்னால் என்ன சொல்லித்து அப்படின்னார், விரும்பத்தக்க பொருள் எல்லாம் உயர்ந்தவர் இவர் தான் அப்படின்னு. எத்தனை பேர் நீனே வேணும்னு கேட்டு வாங்கியிருப்பா? எங்களுக்கு இதெல்லாம் கொடுக்க வேண்டாம், இந்த உலக ரீதியான பொருள் எதுவும் வேண்டாம், நீ தான் வேணும்னு கேட்டிருப்பாளா அப்படின்னு. அப்படி யாரெல்லாம் கேட்டு வாங்கினாலோ அவர்களோட பேரையும் கதையும் இன்னி வரைக்கும் நாமளும் கேட்டுருக்கோம். அவர்களைத்தான் ஆழ்வார்கள், நாயன்மார்கள் அப்படின்லாம் சொல்கிறோம். ஆழ்வார் சொல்கிறாரே, இச்சுவையை தவிர யான்பை இந்திர லோகம் ஆளும் அச்சுவையை பெரினும் வேண்டேன் அரங்கமான அருளானே. இதை விட என்ன சொல்ல முடியும்? இதை விட என்ன கேட்க முடியும்? என்ன யாரானு இந்திரலோகம் வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம், சொர்க்கலோகம் வேண்டான்னு யாரானு சொல்லுவாளா? ஆனால் ஆழ்வார் சொல்கிறார் வேண்டாம் அப்படின்னார். ஏன்னா இந்த திருவரங்கத்திலிருந்து அந்த எம்பெருமான தினம் சேவித்து அவருக்கு அடியாராக இருக்கிறத விடவா அங்கே பெருசாக கிடச்சிட போகிறது ஆனந்தம்? தேவையில்லை, இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு. அதே மாதிரி அப்பர் பெருமாள் சொல்கிறாரே, குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் ஷரிப்பும் பனித்த சடையும் பவழம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே மாநிலத்தே. ரொம்ப ஆச்சரியமான வார்த்தையாக சொல்லியிருக்கார். பொதுவாகவே இந்த மனுஷ ஜென்மாவே வேண்டாம் வேண்டாம், போரும் இது பிறந்த இருந்தாலே இந்த சம்சார சூழல்லேருந்து தப்பிக்கணும், வேண்டவே வேண்டாம்னு தான் சொல்லுவோம். ஆனால் அப்பர் சுவாமிகள் என்ன சொல்கிறார்னர், எனக்கு மனுஷ பிறவியாக இருந்தாலும் பரவாயில்ல கொடு, ஆனால் என்ன ஒரே ஒரு கண்டிஷன் அப்படின்னு, எப்பொழுதும் அந்த திருவடியை தூக்கி ஆடின்னு இருக்க, இடது பாதத்தை தூக்கி ஆடின்னு இருக்கிற அந்த பொன்னம்பலத்தில் உன்னை தரிசனம் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னா எனக்கு இந்த மனுஷ பிறவியும் பரவாயில்லைங்கிற. இன்னொரு ஆழ்வார் சொல்ற, செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவானின் கோயிலின் வாயில் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்துன் பவழவாய் காண்பேணும் அப்படின்னு. அவர் என்ன சொல்லிட்டார், எனக்கு எப்படி வேணாலும் இருக்கட்டும், அந்த திருமலை மேலே என்ன ஜென்மா கிடைச்சாலும் சரி, அதுலேயும் என்னென்ன ஒரு கல்லா பிறந்தா கூட உன்னோட கோவில் கர்ப்பகிரகத்துக்கு வாசலில் இருக்கிற வாசப்படியாக இருக்கணுங்கிறவர். ஏன்னர், எப்பொழுதும் பார்த்துட்டே இருக்கலாம் இல்லையோ. அதுக்கு மேலே என்னன்னர், உன்னை தரிசனம் பண்ணவர அத்தனை பேர் அடியாரும் என் தலைமையில் தானே கால வச்சுப்பா அப்படின்னா, இத்தனை அடியார்களோட பாதம் எனக்கு கிடைக்கிறது, பாத தீட்சை கிடைக்கிறது, பாத தூளி கிடைக்கிறதுனா இதை விட என்ன பெரிய வேணும் நான் அடையிறதுக்கு? அதனால் அப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு இப்படி ஆழ்வார்கள் நாயன்மார்கள்லாம் சொல்லி கேட்குறா அப்படின்னா, அந்த பரம்பொருள் தான் நமக்கு வேணும் அப்படின்னு கேட்குறான்னா, அப்படி கேட்டோம் அப்படின்னா நாமளும் அந்த லிஸ்ட்டில் இடம் பெற்றுள்ளோம். ஆனால் நம்மளோட சிற்றறிவு எப்படி இருக்குது அப்படின்னர், இந்த உலகத்துக்கு தேவையானதில் நாம் வேண்டிக்கிறதா தான் இருக்குது. நாம் கோயிலுக்கு போகிறதே, இனிமேல் பூஜை பண்ணுறதே, பக்தி பண்ணுறதே எதுக்கு அப்படின்னும், இது வேணும் அது வேணும் அப்படின்னு பிரார்த்தனையோடு தானே போகிறோம். அது அப்போ தப்பா அப்படின்னர். இருக்கட்டும், ஆனால் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறா ரிஷிகள்லாம் அப்படின்னா, பரவாயில்ல, ஒரு சின்ன குழந்தையாக இருந்தால் அதுக்கு என்ன பெருசாக கேட்க தெரியும், சாக்லேட் கேட்க தெரியும், பிஸ்கெட் கேட்க தெரியும், பொம்மை தான் கேட்க தெரியும். அது வயசு ஏற முதிர்ச்சி ஏற்பட தான் அதோட தேவைகள் விருப்பங்கள்லாம் உயர்ந்துட்டு போகிறாப்பில் நாமளும் ஒரு அடிமட்டத்தில் சாதாரண ஒரு குழந்தை மாதிரி இருந்து பக்தி பண்ணி நம் தேவைகள்லாம் கேட்டுப்போம். அதுக்கு மேலே முதிர்ச்சி அடைந்து அவர் அருளால் அவரோடையும் அடையக்கூடிய பேரின்பத்தையும் கேட்போம்னு சொல்லி இந்த நாமா நமக்கு குறிப்பிடுறது. அப்படி இருக்கக்கூடிய அவரோட பெருமையில் இன்னும் பலதை தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஓம் நம சிவாய்.